டாஸ்மாகில் கட்சி நிதி என்ற பெயரில் கொள்ளையடித்தனர் என்றும் டாஸ்மாகில் கொள்ளையடிப்பதுதான் நிர்வாகத்திறன் என்றால் அது எங்களுக்கு தெரியாது என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். டாஸ்மாகில் அது என்ன பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க பாருங்க பாருங்க. டாஸ்மாக் குறித்து முதலமைச்சர் விஜய் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். ஆதாரம் இல்லாமல் சட்டப்பேரவைக்குள் அவதூறாக பேசுவதாக என கேள்வி எழுப்பிய திமுக உறுப்பினர்கள் முதலமைச்சர் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து எழுந்து நின்று கோஷங்களை எழுப்பினர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்ட் என முதலமைச்சர் விஜய் பேசியதை கண்டித்து அமளியில் ஈடுபட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் விஜய் உரையாற்றினார். அப்போது அவர் டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்படுவதாக குறிப்பிட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சியான திமுக உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அவையில் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். டாஸ்மாகில் அது என்ன பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி பதிலுக்கு நேரம் தரேன். அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க உட்காருங்க. நான் அலோவ் பண்றேன் உட்காருங்க. நான் உறுப்பினர்கள் நீங்க உட்காருங்க, அமைதியா உட்காரு, நீங்க எல்லாம் உட்காருங்க. இதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பார்ட்டி ஃபண்ட் என முதலமைச்சர் கூறுகிறார். அது எந்த பார்ட்டி என தைரியம் இருந்தால் கூறுங்கள், அதை ஃபேஸ் பண்ண நாங்கள் தயாராக உள்ளோம். முதலமைச்சர் எதையும் ஆதாரத்தோடு கூற வேண்டும் என்று தெரிவித்தார். அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜயின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். திமுக ஆட்சியின் வழிமுறையை திமுக எம்எல்ஏக்கள் பின்பற்ற வேண்டும் என அவை முன்னவர் செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்தார். சட்டப்பேரவையில் டாஸ்மாகில் கட்சி நிதி என பேசிய முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் அவையில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. சபாநாயகர் அவர்களை அமைதிப்படுத்த முயன்றும் திமுகவினர் கேட்கவில்லை. தொடர்ந்து பேசிய சபாநாயகர் முதலமைச்சர் பேசி முடித்த பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு தகுந்த அனுமதி வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அவையை முறைப்படுத்த முற்பட்டு அவை முன்னவர் செங்கோட்டையன் திமுகவினர் தங்களது சொந்த ஆட்சியின் வழிமுறைகளையும் அவை விதிகளையும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து விவாதத்தை அவதியாக நடத்த ஒத்துழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அவர் அப்போது சொன்னது வேறு, இப்போது நடந்து கொள்கிற முறைகள் வேறாக இருக்கிறது. அன்றைக்கு அவர் சொல்லுகிற போது அமைச்சர் அத்தனை பேரும் பேசி முடித்ததற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் தெரிவிக்கலாம். இப்போது பின்பற்றினால் நன்றாக இருக்கும். நீங்கள் அதற்காகத்தான் சொன்னீர்கள். முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த வாய்ப்பை நீங்கள் இல்ல அது பதில் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. பதில் சொல்லினா தங்க பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல. ஆகவே இல்ல நேற்றைய தினம் நீங்கள் அப்படி பேசிக்கொண்டது ஆறாவது இல்ல. நேற்றைய தினம் உங்களுக்கு பேசுகிற போது ஆறாவது குறுக்கிட்டா இருக்கலாம்.
நீங்கள் பேசுகிற போது யாருமே குறுக்கிடவில்லை. நீங்க எவ்வளவு பேசினீர்கள், எவ்வளவு வார்த்தைகள் பேசினீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். யாருமே அதில் குறுக்கிடவில்லை. இது முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறவர் யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பின்பற்றினோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்பற்றவில்லை. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்று முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் பஞ்ச் டைலாக் பேசினார். பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தாவேக ஆட்சி மோசமாக இருப்பதாக குற்றம் சாட்டும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு படுமோசமாக இருந்தது என்று முதலமைச்சர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஏவில்ஸ் ஈவில்ஸ் என டெவில்ஸ் பேசக்கூடாது என முதலமைச்சர் விஜய் பதிலளித்தார். 9 மாதங்களாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி இல்லை என்றும் கடந்த ஆட்சியில் நடந்ததற்கு தாவேக ஆட்சியில் விடை கண்டுபிடித்திருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். நேற்று எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது, ஈவில்ஸ் ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. குட்டி ஸ்டோரி சொல்வதை தனது வழக்கமாக கொண்டுள்ள முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையிலும் குட்டி ஸ்டோரி ஒன்றை சொல்லி உரையாற்றினார். சட்டமன்ற அவையில் தாவேக மற்றும் திமுக உறுப்பினர்களுக்கு இடையே டாஸ்மாக் பார்ட்டி ஃபண்ட் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களால் அனல் பறக்கும் விவாதங்களும் அமளிகளும் ஏற்பட்டன. அப்போது தற்போதைய சட்டமன்ற அரசியல் சூழலோடு ஒப்பிட்டு தனது வழக்கமான குட்டி கதையை சொல்லி விளக்கினார். நாங்கள் ஏதோ கூட்டத்திலிருந்து நேரடியாக வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமரவில்லை. கடுமையான உழைப்பிற்கு பிறகுதான் இந்த இடத்திற்கு மேலே வந்துள்ளோம். யார் என்ன சத்தம் போட்டாலும் மக்கள் நலனுக்காக தாவேக அரசு சின்சியராக உழைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவே காணோம். இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். எனக்கு ஒரு